அனைவருக்கும் வணக்கம். செங்கல்பட்டில் புதுசாக கட்டப்படுற பஸ் ஸ்டாண்ட் பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இப்போ நீங்கள் பார்க்குற வியூ வந்து செங்கல்பட்டு ரயில்வே ஸ்டேஷனோட மெயின் என்ட்ரன்ஸில் ஸ்டேஷன் ரீடெவலப்மெண்ட் ஒர்க்காக என்ட்ரன்ஸ் வந்து புதுசாக வந்து கட்டுறாங்க. அதோட வியூ தான் பார்க்குறீங்க. கூடுதலான எஸ்கலேட்டர் ஃபெசிலிட்டி, மற்றபடி பயணிகளுக்கு தேவையான கூடுதல் வசதிகள் எல்லாமே வந்து அமைக்கிறாங்க. ஹோப் இந்த ஸ்டேஷன் ரீடெவலப்மெண்ட் ஒர்க் வந்து கூடிய விரைவில் முடிக்கப்பட்டு முழு அளவில் பயன்பாட்டுக்கு கொண்டு வந்துடுவாங்கன்னு நினைக்கிறேன். இப்போ புதுசாக கட்டப்படுற செங்கல்பட்டு பஸ் ஸ்டாண்ட் வந்து எக்ஸாக்டாக இப்போது பயன்பாட்டில் இருக்கிற பஸ் ஸ்டாண்ட்லேருந்து சுமார் ஒரு 3 கிலோமீட்டர் தூரத்தை தாங்க அமைஞ்சிருக்கு. எக்ஸாக்டாக சொல்லணுன்னா செங்கல்பட்டு கோர்ட்டுக்கும் செங்கல்பட்டு கலெக்டர் ஆஃபீஸுக்கும் நடுவில் தான் அமைஞ்சிருக்கு. வெண்பாக்கம்னு சொல்லப்படுற அந்த ஊரில் தான் இந்த பஸ் ஸ்டாண்ட் வந்து அமைக்கிறாங்க. ஒரு தளம், அதாவது G+1 அந்த கட்டமைப்பில் தான் இந்த பஸ் ஸ்டாண்ட் வந்து கட்டுறாங்க. சுமார் 9.95 ஏக்கர் நிலப்பரப்பில் 97 கோடி மதிப்பீட்டில் இந்த புதிய பஸ் ஸ்டாண்ட் வந்து கட்டுறாங்க. கிட்டத்தட்ட 41 பஸ்கள் நிறுத்துவதற்கான இட வசதி இருக்குது. 2 வீலர் கார் பார்க்கிங் வசதியும் இந்த பஸ் ஸ்டாண்டில் அமைக்கிறாங்க. 325 2 வீலர், 55 கார்கள் நிறுத்த முடியும். தரைத்தளத்தில் சுமார் 35 கடைகள் வந்து அமைக்கிறாங்க. முதல் தளத்தில் டிரைவர் கண்டக்டர் தங்குவதற்கான ஓய்வறை, பயணிகளுக்கான ரெஸ்டிங் ஏரியா அது வந்து முதல் தளத்தில் அமைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. போக்குவரத்து அலுவலகமும் முதல் தளத்தில் அமைப்பாங்கன்னு நினைக்கிறேன். இப்போ பயன்பாட்டில் இருக்கிற பஸ் ஸ்டாண்டை கம்பேர் பண்ணும்போது புதுசாக அமைக்கப்படுற இந்த பஸ் ஸ்டாண்டில் நிறைய கூடுதல் வசதிகள் வந்து கிடைக்கும். மெயினாக வந்து பஸ்கள் வந்து ஈஸியாக பஸ் ஸ்டாண்ட் உள்ளே நுழையிறதுக்கும் வெளியில் போகிறதுக்கும், அதே மாதிரி பஸ்ஸை வந்து பார்க் பண்ணுறதுக்கும் இட வசதி நிறையவே இருக்கும். அதுக்காக தான் மெயினாக இந்த புது பஸ் ஸ்டாண்ட் வந்து கட்டுறாங்க. அந்த ஸ்பாட்டில் வச்சுருந்த அறிவிப்பு பலகையில் போன மாதமே இந்த பஸ் ஸ்டாண்ட் பணிகள் முடிக்கணும்னு சொல்லிட்டு டேட்டோடு போட்டிருக்காங்க. ஆனால் இன்னும் முடியல. நான் லைவாக பார்த்த வரைக்கும் பஸ் ஸ்டாண்டோட மெயின் ஸ்ட்ரக்சர்லாம் முடிச்சிட்டாங்க. உள்ளே இன்டீரியர் ஒர்க் தான் முடிக்கணும்னு நினைக்கிறேன். வெளியில் அது மாதிரி பெயிண்டிங், அந்த பூசு வேலை அதெல்லாம் வந்து ஃபுல்லாக முடிக்க வேண்டியது இருக்கும். என்னுடைய கணிப்பு நான் லைவாக பார்த்த வரைக்கும் குறைஞ்சது ஒரு 1.5 மாதமாவது ஆகும் தான் நினைக்கிறேன். மீதி இருக்கிற பணிகள்லாம் ஃபுல்லாக முடிக்கிறதுக்கு. இப்போ மழை காலம் வர தொடங்கிடுச்சு. அதனால் கண்டிப்பாக டிலே ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. மேக்ஸிமம் இந்த வருஷத்துக்குள்ளே ஓப்பன் பண்ணலாம். இல்லைனா அடுத்த வருஷம் ஜனவரி பொங்கலுக்கு முன்னாடி இந்த பஸ் ஸ்டாண்ட் வந்து மக்கள் பயன்பாட்டிற்கு திறந்து வைப்பதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. இப்போ இருக்கிற பயன்பாட்டில் இருக்கிற பஸ் ஸ்டாண்ட்லேருந்து இந்த பஸ் ஸ்டாண்ட் ரீச் பண்ணுறதுக்கு ஷேர் ஆட்டோவில் ₹20 சார்ஜ் பண்ணுறாங்க. அஃப்கோர்ஸ் ஒன்ஸ் இந்த பஸ் ஸ்டாண்ட் வந்து மக்கள் பயன்பாட்டுக்கு திறந்து வச்ச பிறகு இங்கேருந்து ஆப்ரேட் பண்ணுற பஸ் வந்து ஏற்கனவே பயன்பாட்டில் இருக்கிற அந்த பஸ் ஸ்டாண்ட் அந்த ரோடு வழியாக தான் போகும். ஏன்னா அதுதான் வந்து செங்கல்பட்டு டவுனோட மெயின் பகுதி. ரயில்வே ஸ்டேஷன் போகிறவங்களும் அந்த வழியாக தான் போக முடியும். ஸோ அதனால் லோக்கல் டவுன் பஸ் மட்டும் அந்த ரூட் வழியாக ஆப்ரேட் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். மற்றபடி மஃபசல் பஸ்லாம் பைபாஸ் ரோடு வழியாக போயிடும். என்ன பிளான் வச்சுருக்காங்கன்னு நம்மளுக்கு போக தான் தெரியும். இப்போ பயன்பாட்டில் இருக்கிற பஸ் ஸ்டாண்ட் வந்து ரொம்பவே ஒரு குறுகலான இடத்துல தாங்க இருக்குது. மொத்தமாகவே 15 பஸ் அளவு தான் பார்க் பண்ண முடியும். பஸ்கள் வெளியில் வரத்துக்கே ரொம்பவே சிரமமாக தான் இருக்கும். ஏன்னா அந்தளவு டிராஃபிக் ஆகும். இப்போ பயன்பாட்டில் இருக்கிற பஸ் ஸ்டாண்ட் வந்து ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்தே தான் இருக்குது. வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தான். புதுசாக கட்டப்படுற பஸ் ஸ்டாண்ட் வந்து சுமார் ஒரு 3 கிலோமீட்டர் தொலைவில் இருக்குது. அதுதான் வந்து மக்களுக்கு கொஞ்சம் சிரமமாக இருக்கும். வேறு வழி கிடையாது. ஏன்னா டவுன் உள்ள இந்தளவு ஸ்பேஷியஸாக பஸ் ஸ்டாண்ட் கட்டுற அளவுக்கு இடவசதி கிடையாது. அதனால தான் அவுட்டர் ஏரியாவில் கட்டியிருக்காங்க. இதுதாங்க செங்கல்பட்டில் புதுசாக கட்டப்படுற பஸ் ஸ்டாண்டோட தற்போதைய நிலைமை. நன்றி, வணக்கம்.